Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் wish you very happy new year. இந்த இயர் நம்ம எல்லாருக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கலாம். And இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினா ஒரு parlor vlog தான் பார்க்க போறோம். ஒரு facial தான் பண்ண போறோம். facialல fruit bleach வெச்சிட்டு fruit facial எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அவங்களோட skin பாத்தீங்கன்னா ரொம்பவே டர்ன் ஆகி இருந்துச்சு. ரொம்ப டார்க்கா இருந்தது. அதாவது மோஸ்டா டர்ன் சம்மர்ல தான் வரும். இவங்களுக்கு விண்டர்லயே ரொம்ப டர்ன் ஆகி இருந்தது. and dead cells நிறைய இருந்தது. blackheads whiteheadsலாம் பயங்கரமா இருந்தது. சோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் ஸ்கின்னை எப்படி நம்ம வெளியில கொண்டு வரோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அது பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதுல வர ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்க வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இவங்களுக்கு தான் இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ண போறோம் வித் ப்ளீச்சோட. இவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஐப்ரோஸ் பண்ணிட்டேன். கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்கு. பட் டார்க் சர்க்கிள்கான ட்ரீட்மெண்ட் நம்ம இன்னைக்கு பண்ண போறது இல்ல. ஸ்கின்ல ப்ளீச் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ண போறோம். இவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி blackheads whiteheads அதிகமாக இருக்கு. கொஞ்சம் ஸ்கின் டர்ன் ஆகி இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்ஸ் பண்றேன். கிளென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிற மேலோட்டமான அழுக்குகள் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். நல்லா ஒரு லைட்டான ஒரு மசாஜ் எஃபெக்ட்ல பண்ணி கிளென்ஸ் பண்ணி மேலோட்டமா இருக்கிற அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ளீச் பண்ணனும். இது மாதிரி இப்போ நான் ஃபாஸ்ட் மோட்ல வீடியோ ஓடிட்டு இருக்கு. பட் நான் பண்ணும்போது ஸ்லோவா தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது என்ன பண்ணனும் அப்படினா நம்மளோட நெயில்ஸ் ரொம்ப ஷார்ட்டா வச்சிருக்கணும். லாங் நெயில்ஸ் இருக்க கூடாது. செகண்ட் ஃபிங்கர்ஸ்ல எந்த விதமான ரிங்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபிங்கர்ஸ்லாம் க்ளீனா வச்சுக்கோங்க. ரிங்ஸ்லாம் போட்டுருந்தீங்கன்னா கழட்டிட்டு ஃபேஷியல் பண்ணுங்க. அப்பதான் அவங்களோட ஃபேஸ்ல எந்த விதமான காயமும் அது ஏற்படுத்தாம இருக்கும். இது நிறைய பேர் பண்றது இல்ல. ஃபேன்சியா பண்றாங்கன்ற மாதிரி அவங்களுடைய கையில நிறைய ரிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபேஷியல் பண்றாங்க. சோ அது சரியான மெத்தட் கிடையாது. நம்ம கையில எந்த விதமான ஒரு கீறல் கொடுக்காத அளவுக்கு நெயில்ஸ் கட் பண்ணி இருக்கணும். and ரெண்டாவது எந்த விதமான ரிங்ஸும் யூஸ் பண்ணாம இருக்கணும். இப்போ நான் ப்ளீச் அப்ளை பண்றேன். ஃப்ரூட் ப்ளீச் தான் போடுறேன். ஒரு பேசிக்கான ஒரு ஃபேஷியல் தான் பண்றோம். நம்ம எல்லா நேரமுமே ஒரு ரிச் ஃபேஷியல் பண்ண முடியாது. சோ ஃப்ரூட் ஃபேஷியல்ல எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரூட் ஃபேஷியல் பண்றேன் அப்படின்றதுனால ப்ளீச்சுமே ஃப்ரூட் ப்ளீச் தான் எடுத்துர்க்கேன். ஐப்ரோஸ்ல படாத அளவுக்கு க்ரீம் அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுட்டு காதை விட்டுற கூடாது. ரெண்டு காதுக்கும் அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நெக்குக்கு அப்ளை பண்ணுங்க. இது ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இதோட லீவிங் டைம் 10 to 15 minutes ஒவ்வொருவரோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம விடணும். இப்போ இவங்களோட கண்ணுக்கு நான் காட்டன் வெட் பண்ணி அவங்களோட கண்ணு மேல வைக்கிறேன். ஏனா 10 to 15 minutes நம்ம லீவிங் டைம் கொடுக்கறோம் இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்கும். சோ கண்ணுக்கு மேல இது மாதிரி வெச்சு விட்டலாம். அதுக்கு அப்புறமா இந்த லீவிங் டைம் முடிஞ்ச பிறகு எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே ப்ளீச் பண்ண உடனே ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ கிடைக்கும். ஒரு டோன் அளவுக்கு நமக்கு ஒரு கலர் கிடைக்கும். ஏன் அப்படினா நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளர இருக்கிற எல்லா விதமான டர்ட்ஸையும் ப்ளீச் ரிமூவ் பண்ணிடும். ப்ளீச் ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் பண்ண கூடாது. அட்லீஸ்ட் 3 monthsக்கு once இல்ல 6 monthsக்கு once அது மாதிரி டைம் டியூரேஷன் கொடுத்து தான் நம்ம ப்ளீச் பண்ணனும். ப்ளீச் என்னதான் ஹெர்பல் இல்ல ஃப்ரூட் ப்ளீச் அப்படி சொன்னா கூட அதுல கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்றதனால மந்த்லி பண்ண கூடாது.
ஸோ நிறைய பார்லர்ஸில் வந்து காசு வந்தால் போதும் அப்படின்ட்டு மந்த்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் ப்ளீஸ் பண்ணாதீங்க, அது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ப்ளீச் வந்து 3 monthsக்கு ஒன்ஸ் பண்ணுங்கள் போதும். ஃபேஷியல் மட்டும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் தாராளமாக பண்ணலாம், அது ஒன்றும் பண்ணாது, ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரப் பண்ணுவேன். இப்போ ப்ளீச் க்ரீம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க கொஞ்சம் நெஞ்சம் அந்த க்ரீம்ஸ் எல்லாம் கூட ஸ்க்ரப் பண்ணும்போது மொத்தமாக வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஸ்கின்னில் வந்துட்டு எந்த விதமான ப்ளீச் க்ரீமும் இருக்காது. இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த blackheads whiteheads எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின் ஏரியாவிலையும் நோஸ்லேயும் சீக்ஸ்லேயும் இந்த இடத்துலலாம் வந்து blackheads whiteheads நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணும்போது ஸ்க்ரப்பிங்லேயே வந்து ஒரு 50% ஆஃப் blackheads whiteheadsலாம் வந்துடும். மீதி இருக்கிறத மட்டும் நம்ம ஸ்டீம் கொடுத்துட்டு பின் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ அடுத்ததாக நான் ஸ்டீம் கொடுக்க போகிறேன். அதனால கண்ணுக்கு மறுபடியும் நான் காட்டன் பேட் வச்சிடுறேன். அப்போ தான் வந்து கண்ணில் வந்து டைரெக்டாக அந்த ஸ்டீம் படாது, ஃபேஸில் மட்டும் படுற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து போஸ் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 to 5 minutes மினிமம் வந்து ஸ்டீம் கொடுங்க. ஸ்டீம் கொடுத்த பிறகு போஸ் ஓப்பன் ஆன பிறகு நம்ம பின் வச்சு blackheads whiteheads ரிமூவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்டீம் வந்து போயிட்டுருக்கும் போதே நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்றதுனால நம்ம எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஸ்டீம் வந்து ஆன்லேயே வச்சுட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் whiteheads. நோஸோட 2 சைட்லேயுமே நல்லா வந்து பின் வச்சு எடுங்க. நம்ம பின் வச்சு எடுக்கும்போது ஸ்கின்னில் எந்த விதமான டேமேஜும் ஆகாத அளவுக்கு பார்த்து எடுக்கணும். ரொம்ப ஹைலி சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை வந்து பார்த்து பொறுமையாக அழகாக எடுக்கணும். இந்த மாதிரி whiteheads எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸில் வந்து ஒரு நல்ல க்ளோ இருக்கும். பிகாஸ் ஏன்னா எல்லா அழுக்குமே வந்து நம்ம எடுத்துடுறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு கிளென்சிங்கில் பாதி டர்ட்ஸ் எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணும்போது பாதி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த blackheads whiteheads எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, டச் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஏரியாலாம். அடுத்தது வந்து நம்ம க்ரீம் வச்சு மசாஜ் பண்ணலாம். blackheads whiteheads ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம டோனர் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி விடணும். நான் அந்த ஸ்டெப்பு வந்து இதில் காட்டலை, மிஸ் ஆகிடுச்சு. டோனர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் போஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு நம்ம மசாஜ் கொடுக்கணும். இப்போ க்ரீம் வச்சு நான் மசாஜ் கொடுத்துட்ருக்கேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிம்பிள்ஸ் வந்து இருக்குது. பிம்பிள்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் பிம்பிள்ஸாக இல்லை, ட்ரை பிம்பிள்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லாவே மசாஜ் கொடுக்கலாம். ஆக்டிவ் பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னா மசாஜ் வந்து கம்மி பண்ணிக்கணும். நல்லா ஒரு 10 minutesக்கு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக அழகாக மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே ஃபேஸில் க்ளோ வந்து தானாகவே வரும். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நான் பேக் போட போகிறேன். நம்ம
போட்டு எடுத்ததுனால அந்த ஸ்கின்ல வந்துட்டு லைட்டாக ஒரு இது தெரியுது. அது வந்து பேக் போட்டதும் சரியாயிடும். இப்போ வின்டர் டைம் அப்படின்றதுனால நான் க்ரீம் பேஸ்டில் தான் பேக் போடுறேன். ட்ரை பேஸ்டாக எதுவும் கொடுக்கல. இப்போ பேக் போட்டு விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் கேப்பில் த்ரெட்டிங் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேரில் உட்கார வச்சு த்ரெட் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் எப்படி வேணும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு அவங்க ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். பட் அவங்களோட ஃபேஸை நான் இதில் காமிக்கலை. ஏன்னா அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் காமிக்க முடியாது. அதனால் அவங்களோட ஃபுல் ஃபேஸ் நான் காமிக்கலை. அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்றதுனால அவங்க வந்து எப்படி ஐப்ரோஸ் வேணும் அப்படின்றத சொன்னாங்க. அது மாதிரி எடுத்து கொடுத்தா அவங்க ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பேக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களோட ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் டேக் கேர்.